அனைவருக்கும் வணக்கம். புறம் பேசுதல். ஒருத்தவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசி அப்படியே ஆனந்தப்படுறது அருவறுப்பான விஷயம். இது எந்த ஒரு மிருகங்களும் செய்கிறதில்ல, எந்த ஒரு விலங்கினங்களும் செய்கிறதில்ல. பிடிக்கலைன்னா நேருக்கு நேரம் முட்டும் போதும் முட்டிக்கிட்டே சாவும். ஒரு ஆடோட ஆடு மோதுச்சுன்னா அதோடைய அந்த கொம்பு உடஞ்சி சாவும். புலியோட புலி மோதி புலி சாவும், சிங்கத்தோட சிங்கம் மோதி சிங்கம் சாவும். ஆண் சிங்கங்கள், ஆண் புலிகள், அது அப்படி தான். எல்லா ஜீவராசியும் அப்படி தான். ஆனால் பின்னாடி பேசுகிறதே கிடையாது, பின்னாடி எதுவும் செய்யறது கிடையாது. அந்த பேக் பயட்டா அது பண்ணுறதே கிடையாது. மிருகங்களே பண்ணுறதில்ல. 6 அறிவு படைத்த மனிதன், ஆன்மீக தேடல் செய்யக்கூடிய பிறவி, அதற்காக படைக்கப்பட்ட பிறவி. அது எவ்வளோ அசிங்கமாக ஒருத்தங்களை புறம் பேசுதல் பண்ணி அதில் ஒரு ஆனந்தம். ஒரு 4 பேர் கூடி அவன் அப்படி அவன் இப்படி கேவலம் இல்லை. பின்பக்கம் பேசுறது அதான் புறம் பேசுறதுங்கிறது. பின்னே பேசுதல். மூஞ்சிக்கு முன்னே என்ன பேசுகிறோமோ அதுதான் பின்னையும் பேசணும். முன்னே ஒரு பேச்சு, பின்னே ஒரு பேச்சு, அவங்க போனவன்னு ஒரு பேச்சு. நம்ம முன்னே சாப்பிட்ற உணவு வகைகளை சரியா, நம்ம மூஞ்சிக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், முன்னே சாப்பிட்டு பின்ன போகிறோம் பார்த்தீங்களா ஒன்று, அந்த உணவுப் பொருள்கள், அதை மட்டும்தான் மனிதனை பிறந்தவன் செய்யணும். ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் முன்பக்கம் போக வைக்க முடியாது. அதை முன்னே சாப்பிட்றோம், ஆனால் பின்ன தான் போகும். முன்னே போக வைக்கிறதுக்கு இயற்கை அப்படி படைக்கலை. ஆனால் தண்ணியை முன்னே குடித்தோம்னா நமக்கு முன்னே தான் போகுது தண்ணி. அதான் குடிக்கிற சிறுநீராக போகுது. இயற்கை பாருங்கள், தண்ணி தான் படைப்பின் சூத்திரதாரி, மூலதாரி. கடலில் தான் மனுஷன் தோணா அப்படிங்கிறதுக்கு முன்னே குடிக்கிற தண்ணி முன்னே வருது பாருங்கள். டே நான் தானே முன்னே இருந்து உங்கள் எல்லாரையும் உருவாக்கினேன், இப்போயும் உங்களுக்கு முன்னையும் வழி நடத்துகிறேன், பின்னையும் வழி நடத்துகிறேன். அதனால தான் நான் வந்து உங்களை முன்னே குடிக்க வச்சு முன்னையே நான் வந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு அந்த நீர் சொல்லுது. எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். உறவுகளில் ஒரு கூட்டம் அப்படி ஒருத்தன் கொஞ்சம் வளர்றான், ஒருத்தன் பெருசாக போகிறாங்க, ஒரு டேலண்டடாக இருக்கானா, அப்படி அவனை அப்படி 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 விட்டுட்டு முன்னே ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஆக்ஷனை காமிச்சிட்டு பின்பக்கம் கூடி பேசுறது, அப்படியே ஒரு பரமானந்த நிலையை அடைகிறது. எப்படி ஒரு ஞானி, ஒரு சித்தர் மகானா அப்படியே கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்து நாங்கள்லாம் ஒரு ஆனந்த நிலையை அடையிற மாதிரி அவங்க அப்படி அடுத்தவனை பேசியும் ஆனந்தத்தை அடைஞ்சு பரமானந்த சுரூபமாக மாறிடுறது. கேவலம் இல்லை. மிருகங்கள் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை 6 அறிவு படைத்த மனித பிரிவுகள் செய்யுது. உறவுகளையும் செய்கிறாங்க, நண்பர்களையும் செய்கிறாங்க, உலகத்திலையும் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப பேரோட டைம் பாஸிங் என்னென்னா, ஒருத்தருக்கு முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு அவருக்கு பின்னாடி போய் அப்படி கை கூட்டி சிரிக்கிறது, அவரை கேவலமாக பேசுகிறது, அதை ரசிக்கிறது. இதை பேசுகிறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதை ரசிக்கிறதுக்குன்னு மிகப்பெரிய கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். புறம் பேசுதல், முன்னே விட்டு பின்னே பேசுதல், அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அவங்களாம் சேர்ந்து ஒரு மாநாடே போடுறான். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அருவறுப்பான விஷயம். அதனால் 6 அறிவு படைத்தமை எதற்கு? ஆகாயம் ஏன் படைக்கப்பட்டது? பூலோகம் ஏன் படைக்கப்பட்டது? அனைவரும் ஏன் படைக்கப்பட்டோம்? அப்படிங்கிறத ஆராய்ந்து அறியறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது. யாரையும் சிறுமைப்படுத்த, யாரையும் புறம் பேசி கேவலப்படுத்த நாம் படைக்கப்படவில்லை. ஆகையால் 6 அறிவு படைத்த நாம் அனைவரும் அன்பு ஒளியை நோக்கி போவோம். அன்பு இருந்தால் அப்படி பேச மாட்டோம்ல. நம்ம பிள்ளைய, நம்ம பெற்ற பிள்ளைய கேவலமாக 4 பேருக்கு முடி பேசுவோமா? இப்போ அடுத்தவனை பற்றி பின்பக்கம் பேசினா அவன் போன பிறகு நம்ம ஆஹா ஓஹோன்னு ரசித்து ருசிக்கிறோம். இதே நம்ம யாரும் பேசினா நம்ம ரசிப்போமா? நம்மளுடைய குடும்ப உறுப்பினரை யாரும் அப்படி புறம் பேசினா நமக்கு பிடிக்காது. நம்ம உறவினர்களுக்கு புறம் பேசினா நமக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம நல்லவங்க, நல்ல மனிதர்கள் பிடிக்காது. அதே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கள, ஒருத்தவங்கள, அக்காவா தங்கச்சி அப்படி உறவுகள் இருக்காங்களே, அவங்கள இன்னொருத்தவங்க வெளியில் தப்பாக பேசினா ரசிக்கிற குடும்பமும் இருக்குது. அது மாதிரி ரசிக்கிற நட்பும் இருக்குது. அப்படி பேசக்கூடாது. நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருத்தவங்க பேசுனாங்க பின்னாடி நம்ம கோவம் வரணும், அப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களை அப்படி வெளி வட்டாரத்தில் உள்ள ஒருத்தர் பேசினா அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அண்ணனாவது, தங்கையாவது, அக்காவது, உறவாகுது அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. என்ன கேவலமாக பார்த்து உறவுகளும் இப்படி இந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு. உறவுகளுக்குள்ளேயே உடன் பிறந்தவர்களே அப்படி முன்னே விட்டு பின்ன பேசி ரசிக்கிறது. ஆஹா
அவள் இப்படி இவன் இப்படி அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு ரசிக்கிறது. அப்படியே ஆனந்தம் எப்படி இப்படி புறம் பேசி பின்பக்கம் பேசி அந்த இதயத்தில் வந்து ஒரு ஆனந்த நிலை வருதுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. அது கேவலம். தயவுசெய்து அதை செய்யாதீர்கள். முன்ன சாப்பிட்றது முன்ன சாப்பிட்றது மட்டும்தான் பின்ன பேசணும். ஆனால் முன்ன பேசுகிற பேச்சு ஒருத்தவங்களுக்கு சொல்கிற ஒரு செயல் சொல் எல்லாமே அவங்க முகத்துக்கு முன்னே தான் இருக்கணும், பின்ன இருக்கக்கூடாது. சரியா? அதனால் புறம் பேசுவதை தவிர்க்கவும். உங்கள் ஆன்மாவை வந்து ரொம்ப கருமை மாசுபடிஞ்சு கேவலமாக போகிற ஒரு நிலைமையை உருவாக்காதீங்க. புறம் பேசி ஒருத்தவங்களை முன்ன விட்டு பின்ன பேசி. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.